திருவாரூரில் சாதி சான்றிதழ் வழங்க கோரி மாணவர்களின் பெற்றோர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் மாதவன் இணைந்திருக்கிறார். மாதவன், சாதி சான்றிதழ் வழங்க கோரி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். மறுக்கப்படுவதற்கு என்ன காரணம்? இவர்கள் கோரிக்கைகளினுடைய விவரங்கள் என்ன? பூங்குழலி, திருவாரூர் மாவட்டத்தில் ஆப்பரக்குடி, விளத்தூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, மன்னார்குடியும், ஸ்ரீவாஞ்சியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஆதியன் பழங்குடி மாணவர்கள் தங்களுக்கு ஆதியன் பழங்குடி சான்றிதழ் வேணும்னு கிட்டத்தட்ட 8 நாளாக பள்ளிக்கே போகாமல் புறக்கணிப்பு போட ஈடுபட்டாங்க. இன்றைக்கி அந்த மாணவர்கள் எல்லா பகுதிகளிலையும் அவங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு சென்று எங்கள் ஜாதி சான்று இங்கே மாவட்ட நிர்வாகம் கொடுக்க மாட்டேங்குது, எங்கள் டிசியை கொடுங்க அப்படிங்கிற போராட்டத்தை அவங்க பெற்றோரோட வச்சு இன்றைக்கி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. வட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று இருந்த பொழுதிலும் எங்களுக்கு சான்றிதழ் கொடுக்க வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படின்னு இன்னைக்கு போராட்டம் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு போராட்டம் பண்ண மாணவருடைய பெற்றோர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா வணக்கம், உங்களுடைய கோரிக்கை என்ன? இந்த ஆதியன் பழங்குடி சான்றிதழ் கேட்டு நீங்கள் போராட்டம் தொடர்ந்து நடத்தி வரீங்க, உங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொல்லுங்கள். நான் படித்தது, நான் 10ஆம் வகுப்பு வரையும் நான் படிச்சிருக்கேன். நான் நாகை மாவட்டம், பிறந்தது நீலப்பாடி. எங்கள் அப்பா பேர் ராஜேந்திரன், என்னுடைய பேர் வசந்தி. நான் 10வது வரையும் படிக்கும்போது எனக்கு எஸ்டி சர்டிஃபிகேட்டு நாகை மாவட்டத்தில் எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நான் திருவாரூர் மாவட்டத்தில் ஆப்பரக்குடி கச்சனத்தில் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னுடைய பொண்ணு தாயம்மாள் 9ஆம் வகுப்பு தான் கச்சனம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அவளுக்கு டிசி இல்லாமல் எஸ்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் அவளுக்கு இப்போ 9th படிக்கிறா, அடுத்த வருஷம் 10th, அதுக்கு அடுத்த வருஷம் 11th 12th காலேஜ். இந்த மாதிரி போகும்போது சர்டிஃபிகேட் தான் முன் கொண்டாந்து வைக்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு என் பொண்ணுக்கே கிடையாது. நான் எஸ்டியில் பிறந்து, நான் எஸ்டி, எங்கள் அப்பா எஸ்டியாக பழங்குடியினராக இருந்து, நானும் பழங்குடியினராக இருந்து, எனக்கு பிறந்த பொண்ணு நான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறது என்னோட தாய்மாமா பையன் தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய தங்கச்சி பொண்ணு தான் நான். எனக்கு சர்டிஃபிகேட் அங்கே நாகை மாவட்டத்தில் கொடுக்கும்போது அங்கேருந்து இங்கே 5 கிலோமீட்டர் தான் நாகைக்கும் திருவாரூருக்கும். திருவாரூர் மாவட்டத்துக்குள்ள இன்னும் எஸ்டி சர்டிஃபிகேட்டுக்கு இன்னும் யாருக்குமே கொடுக்காம இன்னும் 20 வருஷமாக போராட்டம் நடந்து கூட இன்னும் கொடுக்கறதே கிடையாமல் அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. அது போக எங்கள் பள்ளிக்கூடமே பிள்ளைங்க 400 450 மார்க்கு என்னோட பொண்ணே 450 மார்க் எடுக்கிறா ஸ்கூலில். அவளுக்கு இப்போ என் படிப்பு போகுது, நான் ஒரு கலெக்டர் ஆகணும், நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு இன்ஜினியரிங் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க கனவுகளோடு படிக்கும்போது இந்த ஒரு சர்டிஃபிகேட்னாலே எங்கள் குழந்தைங்க படிப்பு கனவு எல்லாமே மொத்தமாக அழிஞ்சு போயிடுற மாதிரி இந்த மத்திய மாநில அரசு நடத்தி கொண்டு இருக்கிறாருங்க. உங்களையே அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ரத்த உறவுகளுக்கு, எங்கள் சொந்தக்காரங்க, மாமா, மச்சான், அத்தை எல்லாருக்கும் ஜாதி சான்றிதழ் எஸ்டி கொடுத்துருக்காங்க, அது ஆதியில பழங்குடி சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் திருவாரூர்லேயே குறிப்பாக ஸ்ரீவாஞ்சின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் சில பேருக்கு அவங்க உறவினர்களுக்கே கொடுத்துருக்காங்க. ஆகவே எங்களுக்கும் எங்கள் பிள்ளைங்களும் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்திருக்காங்க. பொங்கல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மாதவன். இதேபோல உதகையிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். உதகையிலும் சாதி சான்றிதழ் கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது. மலை வேடன் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கான சாதி சான்றிதழை வழங்க வேண்டும் என்று மாணவர்களும் பெற்றோர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மசனக்குடி சாலையில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. திருவாரூரிலும் உதகையிலும் மக்கள் சாதி சான்றிதழ் கேட்டு போராட்டம் நடத்தி வருவதை பார்க்க முடிகிறது.